ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், என்னுடைய வாழ்நாளில் எந்த நாள்ல என்னுடைய வளமையாக செய்கிற அமல்களை விட கூடுதலான அதிகரிப்பான அமலை செய்யாத ஒரு நாள் என்றால் அதற்காக வேண்டி நான் கவலைப்படுவதை போன்று கவலைப்பட்டதை போன்று உலகத்தில் வேற எதற்காகவும் நான் கவலைப்பட்டதில்லை. ஒவ்வொரு நாள்ல ஏதாவது நல்ல விடயங்களை கூடுதலாக செய்திருக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா அப்படின்னு அந்த காலம் அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்சி சொல்லும். அந்த நேரம் நமக்காக சாட்சியாக இருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால கால நேரம் அது மிகவும் பொறுமதியானது. அதனால தான் அல்லாஹ் காலத்தை தன்னுடன் இணைத்து கூறியிருக்கிறான். ஒரு ஹதீஸ குதிசியில் அல்லாஹ் கூறுகின்றான், யசுப்பு பனு ஆதம் அத்தஹர், ஆதமுடைய மக்கள் எடுத்ததற்கெல்லாம் காலத்தை ஏசுறாங்க. ஏதாவது ஒன்று நடந்த இப்ப நாங்க இருக்கிற காலம் மிச்சம் சூடாயிக்குது பாருங்களேன், இப்படி சூடடிக்குது. சில வேளை மழை கூடுதலாக பெய்ந்த என்ன இப்படி ஒரே மழை பொழிந்து கொண்டே இருக்குது. சில நேரம் எங்களை அறியாமல் காலத்தை நாம் ஏசுவோம். ஹதீஸ குதுசியில் அல்லாஹ் கூறுகின்றான், யசுப்பு பனு ஆதம் அத்தஹர் வானத்தஹர், ஆதமுடைய மக்கள் காலத்தை ஏசுகின்றார்கள். நான் தான் காலம், பியதி அல்லைலு வன்னஹார், இரவும் பகலும் என்னுடைய கட்டுப்பாட்டில், நான் தான் அதை மாறி மாறி வரச் செய்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.